இந்த ஸ்டிச்சிங்க்கு 1/4 இன்ச் சேர்க்காம நம்ம வந்து 6 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணணும். இப்போ இந்த ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு நேராக தான் நம்ம வந்து 11.25 இன்ச் வந்து ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணணும். ஆன்லைன் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணணும்னு விரும்புகிறவங்க எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த யூசெஃப்ல கழுத்து பகுதியை வளைச்சாச்சு. ஆம் பகுதியில் நம்ம என்ன மாற்றம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆம் பகுதிக்கு நேராக மார்க் பண்ணோம் இல்லைங்களா, மார்பு சுற்றளவு இந்த அளவுக்கு மேலே அல்லது இந்த அளவுக்கு நேராக வந்து கழுத்துடைய அகலம் வந்து நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெளிப்பக்கமாக 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணணும். இப்போ டீப் நெக் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து உள்பக்கமாக 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும். இந்த 1/2 இன்ச்சுக்கு வந்து இந்த மாதிரி கிராஸாக கோடு கொடுக்கணும். அப்போ நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா, உள் பக்கமாக நம்ம ஒரு 1/2 இன்ச் வந்து ஆம் பகுதியுடைய சுற்றளவுக்கு வரைகிறோம் அப்படிங்கும்போது நமக்கு இந்த கழுத்து வந்து விரிவாக தான் இருக்கு இல்லைங்களா. இது வந்து ஷோல்டர் பக்கம் லூஸ் அடிக்காமல் ஆம் பகுதியுடைய சுற்றளவில் சுருக்கு அடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து நார்மலான ஆம் பகுதியுடைய நீளத்திலேருந்து உள் பக்கமாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணுறது.